ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினிமா கமெண்ட்ரியில் டோபி இது ஒரு கன்னட படம். ஸோ டோபி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்றது நான் சொல்லிட்டேன்னா படம் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அது படத்திலே சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக படம் பார்க்கும்போது பாருங்கள். மஸ்ட் வாட்ச் மூவி அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். என்ன ரீசன்னா, நிறைய பேர் வந்துட்டு நம்ம பாலா படங்கள் வந்து பார்ப்போம். ஒருத்தங்களுக்கு பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு பிடிக்காது. பட் பாலா படம் மூவிஸ் எனக்கு பிடிக்கும். நான் ரீசெண்ட் டைம்ஸில் பாலா படங்கள் அதிகமாக வரல. ஸோ அது மாதிரி ஒரு ஃப்ளேவர் ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் நீங்கள் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணி பார்க்கலாம். என்னடா பாலா படம் சோகமான படம், அதை போய் சூஸ் பண்ணி பார்க்க சொல்லுன்னு கேட்டால் பார்க்கலாங்க. ஏன் பார்க்க வேணாம்? சந்தோஷமாக படம் மட்டும்தான் பார்க்கணுமா? சோகமா ஒரு படம் பார்க்க கூடாதா? கமர்ஷியலா பல படங்கள் பார்க்குறோம். சோகமா ஒரு படம் பார்த்து அழுகுறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ இப்போ இந்த படத்தோட ஹீரோ பத்தி பேசணும் அப்படின்னா ராஜ் பி ஷெட்டி. ஸோ இவரை வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த 777 சார்லி படத்துல டாக்டரை வந்து பார்த்துருப்பீங்க, காமெடி பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அந்த கேரக்டர் பார்த்தா நீங்க ஒரு காமெடியை நீங்க நினைச்சிருப்பீங்க ஒரு தமிழ் ஆடியன்ஸா. பட் கன்னடால ஒரு வேற லெவல்ல ஒரு ஆளு. நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு, கதைகள் எழுதியிருக்காரு, நிறைய படத்தில் லீட் ரோலும் பண்ணியிருக்காரு. சூப்பரா பண்ணுவாருங்க. நீங்க ஒரு படம் பார்த்தா அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, மனுஷன் பிச்சு உதறி இருப்பாரு. ஸோ அவரோட இன்னொரு படம் நான் இன்னும் நிறைய அவரோட படங்கள் பார்க்கல. பட் டோபி பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் பார்க்கணும்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அது பார்த்தாலும் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுவேன். ஸோ எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் லுக்ஸ் டசன்ட் மேட்டர் அப்படிங்கிறது தாங்க. தலைவன் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருப்பாரு, பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வெரி தானோ. ஸோ இப்போ டோபி படத்துக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டு இந்த கதை வந்து ட்ரெய்லர் எதுவும் பார்க்கலாம். ஜஸ்ட் அப்படி போய் பார்க்குங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் போகும். ஒருத்தன் ஊமை, அவன் எப்படி ஊமையானாங்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலேருந்து ஒரு வருவான். ஸோ அவனோட லைஃப் அடுத்தடுத்து எப்படி போகும், அவன் மற்றவங்க கூட எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறான். அவன் கொஞ்சம் வந்துட்டு நார்மல் மனுஷங்க மாதிரி கிடையாது. அவன் வாய் பேச வராது, அதாவது பாதியில தான் அந்த மாதிரி ஆகும். பட் அவன் நார்மல் மனுஷங்க மாதிரி கிடையாது. கொஞ்சம் மென்டலாக டிப்ரெஸ்டான மாதிரி இருப்பான். பட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அவன் எப்போ எந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியாது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ அப்படி இந்த படம் மூவ் ஆகும்போது அவனுக்குன்னு ஒரு வேலை கிடைக்குது, அண்ட் அவனுக்குன்னு அவன் ஒரு குழந்தைய வந்து எடுத்து வளர்க்குறான். ஸோ இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படிங்கிறது படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அந்த குழந்தைக்கும் அவனுக்குன்னு ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு அழகாக கொண்டு போகிறாங்க. அப்புறம் அவனுக்குன்னு ஒரு காதல், அவனுக்குன்னு ஒரு லைஃப் இப்படி போயிட்டு இருக்கும்போது குழந்தை பெருசாதுக்கப்புறமா அவங்களுக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது அந்த வீடு கட்டுறதுக்கு இவன் ஒரு முடிவு எடுக்கிறான். அந்த முடிவு எங்கெல்லாம் இவனை கொண்டு போய் விடுது. ஸோ அது எப்படியெல்லாம் இவங்க லைஃப் வந்து புரட்டி போடுது. அண்ட் ஓவராலாக இந்த படம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முழு கதையாக இருந்துச்சு. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் அந்த ஊருக்குள்ளே வராரு. அந்த ஊருக்குள்ளே வந்துட்டு டோபி அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒருத்தர்கிட்டே கேட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கை கலெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அண்ட் ரொம்பவே சிம்பிளாக செட்டிலாக நடிவாக போகும். படம் ரொம்பவே சோகமான படம் தான் இல்லைன்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் ஜாலியாக போயிருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சோகமான படம். பிரச்சனை என்னன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இருக்கு நமக்கு தெரியறதுனால அந்த சோகம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஸ்டில் அந்த பர்ஃபார்மன்ஸஸ்க்கு வேண்டி இந்த படத்தை வந்து பார்க்கலாம். நாட் ஓன்லி டோபி, இந்த படத்தில் நினைச்சிருக்க மற்ற எல்லாருமே வந்துட்டு செம்மையாக அந்த ஒரு அழகான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் எல்லா கேரக்டருமே உங்கள் மனசில் வந்து நிற்கும். ஸோ அதுக்கு வேண்டி இந்த படம் பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஆர்க் லைன் சொல்லணும்னா ஒன்றும் இல்லை. ஒரு பெரிய ஒரு ஆள்கிட்ட மாட்டிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மனுஷன். ஸோ அந்த பெரிய மனுஷன் இவனை வச்சு பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு அவன் வளர்ந்துடுறான், இவனை விட்டுறான். பட் இவனை சுற்றி இருக்கிற விஷயங்களே வந்துட்டு மோசமாக போகுது. பட் அது இவனுக்கு தெரியாமே இருக்குது. பட் அதெல்லாம் தெரிய வரும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு படம் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையாக இருக்கும். பட் நமக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து மனசில் ஏறாது. ஏன்னா படம் ரொம்ப சட்டிலாக பிளே இருக்கும். ஒரு எந்த எமோஷனும் ரொம்ப ஹெவியாக காட்டியிருக்க மாட்டாங்க. எனக்கு ஏன் அது ஏறாமல் போச்சு, எனக்கு தான் அப்படி ஃபீல் ஆகுதா அப்படிங்கிறதும் தெரில. ஏன்னா ரொம்ப கொடுமையான ஒரு சீன் நடக்கும், அதுக்கு நம்ம அழுகை தீரணும். பட் எனக்கு அழுக வரல. அது ஏன் அப்படின்னா மேபி அடுத்த சீன் இதுதான் நான் ப்ரெடிக்ட் பண்ணனாலையா இல்லை வந்துட்டு எதனால எனக்கு சொல்ல தெரில. பட் ரொம்ப சோகமான படங்க. அதுதான் சிம்பிளாக சொன்ன மாதிரி நிறைய மீம்ஸில் பார்த்த மாதிரி கன்னடாவில் வந்து ஒரு பாலா படம்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கற்றுக்கலாமா சொன்னால் தமிழ் டப் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சோனி லெவலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வாய்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது இன்னும் சூப்பராக இருந்துச்சு இன்னொரு படத்துக்கு. ஸோ தமிழ் டப் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். சில படங்கள் தமிழ் டப்பில் நல்லாவே இருக்காதுங்க. அதெல்லாம் ஒரிஜினல் லாங்குவேஜ் பார்க்குறது தான் இது. அது மெயினாக கன்னட படங்கள்லாம் ஒரிஜினல் லாங்குவேஜ் பார்க்கும்போது இன்னும் சூப்பராகவே இருக்கும். அவங்க பேசுகிற விதமே ரொம்ப காமெடியாக இருக்கும். லவ் மோக்டெயில்லாம் கன்னடாவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு வட்டார வழக்கே வந்து சூப்பராக இருக்குன்றது தான் என்னோட கருத்து. ஸோ நான் இன்னும் வேறு ஒரு நல்ல படத்தோட உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் பண்ண தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர். தட்ஸ் இட். சஜஸ்ட் தான் நீங்கள் ஆஃப்டர் பை பை. டேக் கேர்.